நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்கும். டிவிக்கு. டிவிக்கு விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு போடுவேன். கன்ஃபார்ம் விஜய்க்கு தான். டிவிக்கு தான் போடுவேன். டிவிக்கு. விஜய்க்கு. டிவிகேக்கு போட்டு ஒரு சேஞ்ச் வரலாம்னு நினைக்கிறேன். என்டிகே. விஜய்க்கு தான். அதிமுகவுக்கு. ஓட்டு தளபதி விஜய் தான். நான் வந்து சால்வி பெரியவர். விஜய்க்கு போட்டு நம்ம திமுக தானே இப்போ. டிவிக்கு. விஜய் வரட்டும் அந்த ஓட்ட. டிவிக்கு. ஸ்டாலின். நாங்க வந்து உறுதியா திமுக ஸ்டாலின் சீமானுக்கு தான் வாக்கு இருக்கிறாரா இருக்கிற ஆட்சி கண்டினியூ பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் வாக்கு. அந்த வாட்டி டிவிக்கு ஓட்டு போடலான்னு இந்த வருஷம் பார்க்கலாம். என்னோட ஓட்டு வந்து எப்பயுமே ரெட்டலைக்கிட்டேன். நான் வந்து திமுக வச்சு சீமான் தான். நாங்க டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். என்னுடைய ஓட்டு திராவிட முன்னேற்றம். சூரியனுக்கு போடுவோம். டிவிகே தான் போடுவோம். டிஎம்கே கவர்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் சுமங்கலி சதீஷ். 2026 தேர்தல் களம் தூத்துக்குடியில் மக்கள் மனதில் யார் இடம் பிடித்திருக்கிறார்கள், இங்கே தூத்துக்குடியினுடைய கள நிலவரம் என்ன என்பதை இங்கே உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து தேர்தல் நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் டிவியோடு இணைந்திருங்க. நான் யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வர்ற எலெக்ஷன் வச்சு தான் நாங்கள் முடிவே பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு தனியாக ஒரு தனிப்பட்ட கருத்து கருத்துன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற மக்கள் நிலவரத்தை பார்த்து ஏதோ முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அது என்னோட தனிப்பட்ட இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்பல. நம்ம பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கொள்கை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாம் தமிழர். உங்க நேம்? தமிழ்ச்செல்வன். இப்போ பொது மாற்றம் தேவைப்படுது. இப்போ வந்து டிஎம்கே என்னன்னா அதிகமா ஊழல் செஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா தெரிஞ்சாலும் எதுவும் பண்ண முடியல. ஏடிஎம்கே என்னன்னா அவங்க எதுவும் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க எதுவும் மத்தவங்க தெரியாம செய்யல. அதுக்கு நாம் தமிழர் ரொம்ப வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணுவோம் அதுன்னு. ஆனா சில டைம் ஒரு காரணம் நல்லதா வைக்காங்க, அது எதுக்கு மறுபடியும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பொது வாய்ப்பு கொடுக்கணும் டிவிகேக்கு. அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். சில நாள் நம்ம திமுகவுக்கு போட்டு என்னத்தை கண்டோம், டிவிக்கு போட்டு ஒரு மாற்றத்தை பார்ப்போம். உங்க பேரு? பிரவீன். ஏதாவது மாற்றம் பண்ணா புதுசா வந்திருக்காரு, என்ன பண்றாருன்னு பாப்போம். அதுக்காண்டி. சரி, உங்க பேரு? நம்ம பேரு கிருத்தி. இப்போ வந்து இவ்வளவு இருக்காங்க, ரெண்டு ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் இருக்காங்க. அவங்க மனதில பற்றி விஜய் வராது, அவர் ஏதாச்சும் பண்ணுவாரா பாக்கலாம். எனக்கு பிடிக்கும், விஜய் பிடிக்கும். அந்த நாள் செய்வாரு. அப்படியா? ஆமா, ஆட்சி மாத்தணும், நல்லா செய்வாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, வருவோம். உங்க பேரு? நம்ம நாகேந்திரன். அது ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும். ஆமா. சரி, உங்க பேரு? தனலட்சுமி. அந்த கட்சியோட கொள்கை தமிழ்நாட்டை தமிழரே ஆளணுங்கிற ஒரு கொள்கை, தமிழ் தேசியங்கிற ஒண்ண கொண்டு வந்து தமிழர் வரலாறு வந்துட்டு மறைக்காம பாதுகாத்து கொண்டு வரணுங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால அந்த கட்சியை நான் ஓட்டு போடுறேன். ரொம்ப வருஷமா ஒரே கட்சி இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாற்றம் போது வரட்டுமே. வந்தாவது என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி சரி. பொதுவாக கட்சியை பார்க்க மாட்டேன், கேண்டிடேட் எப்படி பேரோ அவரோட குணாதிசயங்களை பார்த்து ஓட்டு போடுவேன். கட்சி முக்கியம் இல்லைன்னு. ஒருவேளை ஓட்டு போட்டா இப்போ உள்ள கேண்டிடேட்டுக்கு யாருக்கு போடுவீங்க? இப்போ எங்களுக்கு இன்னும் அறிவிப்பு வரல. அறிவிப்பு வந்துச்சுன்னா நாம் தமிழர் இல்லைன்னா விஜய், 2 பேர் தான் சாய்ஸ். யாராவது ஒண்ணு சொல்லுங்க. ஒன்னா அதான் அந்த 2 பேர்ல யாரு நல்லாவங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் சொல்லுவோம். அதிமுக ஏதாவது நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். உங்க பேரு? எம்பர் இளந்திரையன். சரி, ரைட். யாரு நல்லவங்கிறது நம்ம மனசுல தெரியும். அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம விட்டு உரிமை விட்டு கொடுக்காம நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜெயிக்கும் போது நம்ம யாரு உங்களுக்கே தெரியும். மாற்றம் வரணும். அவரு எதுனாலும் நல்லது செய்வாரு. ஆமா, எதுனாலும் நல்லது செய்வாரு, மக்களுக்கு எல்லாரும் நல்லா செய்வாரு. அவருக்கு ரொம்ப நாள் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு 10 வயசுல இருந்து அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க, மார்க்கெட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வருவாங்க, அப்படி பழகிட்டாங்க. இது மாட்டு எல்லாருமே எப்படி ரொம்ப பிள்ளைங்களெல்லாம் இது பண்றாங்க, அதெல்லாம் நடக்குதுல்ல. இப்ப இவங்க விஜய் வந்து இது பண்ணட்டும், மாத்தி அமைக்கட்டும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கொடுத்தா என்ன ஆகும்? சுயமுறையாதான் இன்னைக்கு நான் கடவுள் சொல்றாங்க. எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல. தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்கு யாருக்காவது ஒரு
நமக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியில கீழாக வந்து எல்லாமே நல்லா பண்றாங்க. மார்க்கெட்டிங் அழகா இருந்தாங்கலாம் தளம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே வந்துருவாங்க. அவங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட்டிங் நல்லா பண்றாங்க. மொத்தத்தில் டோட்டலா நல்லா இருக்கு. அதனால நம்ம ஓட்டு எப்பவுமே டிஎம்கே தான். இவங்க வந்து நல்லா இருக்குங்க எல்லாம் சொல்றாங்க. இப்போ அவங்க புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காம் காண்றாங்க. நீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னது? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இல்ல புதுசா வர்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் நாட்டை எப்படி பாக்குறாங்க. சீனா தானே செல்லப்படி எனக்கு வாக்களிக்குன்னு நினைக்கிறேன். என்ன கருத்து? அவர் நல்லவர், விவசாயி, உழைப்பாளி. அதனால பலவித நோக்கத்தோட அவரை பார்க்கிறோம். நல்ல ஆமா, ரெட்டலையும் சூரியனும் மாத்தி மாத்தி வந்துட்டாங்க. புதுசா வர்றவங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்களே, அப்படி வந்து ஏதாவது நம்ம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், கல்வி எல்லாமே நலத்திட்ட உதவிகள் எல்லாம் நல்லா செய்யட்டுமே. ஆட்சி வந்தா நல்லாதான் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறது எழுத யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள பார்த்து வாக்களிப்போம். போனாலும் செஞ்சாலும் இந்த தடவை வாக்களிக்க மாட்டோம், வேற ஆளுக்கு தான் போட போறோம். ஆமா, வந்து எழுத ஒரு நல்லது செஞ்சா நல்லது தான் மக்களுக்கு. எதுக்காகனா இப்போ நீங்க போன தடவை போட்டு நீங்க அவங்க யாரு இது போன தடவை போட்டது போன தடவை ஆளுங்கட்சிக்கு போட்டோம், தடவை மாத்தி போடணும். அவ்வளவுதான். இல்ல ஒரு கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா, அவர் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஏழை மக்களுக்கு எல்லா இடத்துலயுமே அவர் தான் போய் இறங்கி பேசிட்டு இருக்காரு. அடுத்து அவர் தான் வரணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஓட்டு தான் போட போறேன். அடுத்து அவருக்கு தான் போட போறேன். அண்ணன் கண்டிப்பா வந்துருவார். திமுக நிறைய செஞ்சிருக்கு. தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு இதாச்சும் நிறைய செஞ்சிருக்காங்க. அது போக ஸ்டாலின் வந்து இந்த காலை உணவு திட்டம், மகளிர் பஸ்ஸு, நிறைய திட்டங்களை பார்க்கறதுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. மக்களுக்கு எங்க தெருல ஃபுல்லா மக்கள் திமுக இதுக்கான ஒரு நல்ல திட்டங்கள் நிறைய நல்ல திட்டம். இன்னைக்கு அதான் ரெண்டு பத்தி சான்ஸ் நிறைய கொடுத்தாச்சு. எந்த திட்டங்கள் நல்லா செயல்படுத்த மாதிரி தெரியல. ஆனா நம்ம சீமானுடைய அறிக்கை வந்து நல்லா இருக்கு. ஆமா, ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இப்ப ரோடு வசதி இருக்கு, லைட் வசதி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு. தூத்துக்குடியை பொறுத்தவரை இப்போதைக்குள்ள கார்பரேஷன் நல்லா இருந்தது. ரெண்டாவது மற்ற திட்டங்களும் அதிகமா பண்றாங்க, அதை நிறைவேற்றுறாங்கல்ல. போன ஆட்சிக்கு இந்த ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடுறது பாமக கூட்டணி எடப்பாடி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மற்ற ஒரு அரசியல்ல எந்த ஒரு இதுவும் ஒழுங்கு நடவடிக்கை கிடையாது. போதை தலையாடுது. அதனால எடப்பாடி ஆட்சி மாற்றம் கிடைக்கும். இப்போ அவங்கதான் இப்போ பெண்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே சம உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 117 இடம், ஆண்களுக்கு 117 இடம்னு சம உரிமை அவங்க தான் கொடுத்தாங்க. அதனால விவசாயம் இந்த மாதிரி என்ன எதுக்காகனா அவங்க ஆட்சி நல்லா இருக்கு, நல்லா இது பண்றாங்க எல்லாருமே. எப்போதும் ஒண்ணு ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. புதுசா ஒரு அறிமுகமானவரை நம்ம லைஃப்ல பார்க்கதான் போறோங்கிறதுனால இந்த வருஷம் ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுனால எம்ஜிஆர் வந்து ரெட்டலை சின்னத்துல வந்து ஜெயிச்சாருங்க. அது எதுக்கு ஜெயிச்சாரு? ரெட்டலை எதுக்காண்டி வந்துச்சு? திமுக வந்து பல ஊழல் செஞ்சதுனால எம்ஜிஆர் வந்து ரெட்டலை கொண்டு வந்தாரு. அந்த ரெட்டலை செய்யறதுக்காண்டி இதெல்லாம் வரைக்கும் ரெட்டலை கட்சிக்காண்டி நாங்க குடும்பத்தோட எல்லா ஊரும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ரெட்டலை தான் வரணும்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். முக ஸ்டாலின் அவங்க வந்து ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஏழைகளுக்கு எல்லாத்துக்குமே எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லா எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்கம்மா. ஆமா, காரணம் என்னன்னா மனிதத்துக்கான ஆரம்பம் மணிநில காடும் உடையது அரண் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். மனித இனத்துக்கான பாதுகாப்புவே அதுதான். ஆக்சுவலா அதை வந்து நம்ம கனரக இயந்திரங்களை வச்சு மரத்தை வெட்டுறதுக்கு, மலையை உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ சந்தை பொருளாதாரம்ன்றது மனித இனத்திற்கே எதிரானது. கண்டிப்பா நம்ம எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி பயணப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். கண்டிப்பா அதனுடைய ஆரம்பம் தான் இது. அது 15 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியாமலே ஆரம்பிச்சிருக்கு. இனியாவது நம்ம அதை நோக்கி பயணப்படணும். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் இப்போ போடுறது இருக்குது. சும்மா அவங்க தான் போடுறோம், அவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. காரணம் நல்லா சாதனை பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியை பொறுத்தவரை இன்னைக்கு புது பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தது அவங்க தான், கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு வந்தவங்க தான், ஹெச்பிஎஸ் கொண்டு வந்தவங்க தான்,
தாலுகா ஆஃபீஸ் கொண்டு வந்து அவங்க தான் எல்லாமே அப்படி சொல்ல போனால் ஏகப்பட்ட சாதனைகளை சொல்லலாம். நல்ல சாதனைகள் செய்திருக்காங்க. ஆ ஏதாவது ஒரு சாதனை சொல்ல முடியுமா? பக்கீட்டோட சரி, உங்க பேரு? வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வந்து மக்களுக்கு சிறப்பான சில திட்டங்கள் செஞ்சிருக்காரு. அதாவது இந்த மகளிர் குடிமைத்துவ திட்டம், விடியல் பயணம், ரெண்டாவது தாய்மானவர் திட்டம், ஊனமுற்றவர்களுக்கு வீடு ரேஷன் கொடுப்பது, புதுமைப்பணி திட்டம், காப்புதல் திட்டம், இந்த மாதிரி மக்களுக்கு நன்மையான திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. இது போக மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புக்கு ஒரு புதுக்கோட்டைக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. கொரோனா நிதி 4000 ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான சில இதுகளை இது பண்ணிட்டு இருக்கனால திராவிட முன்னேற்ற கழகம் தான். சூரியனுக்கு போடுவோம். சூரியனுக்கு எதுக்காக? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எப்போதும் சூரியனுக்கு தான் போடுவோம். அதான் டிஎம்கே போட்டிருந்தேன், டிவிகேக்கு போகலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் ஆட்சி மாற்றம் கொஞ்சம் மாறினா அது நல்லா இருக்கும். நாங்கள் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா சொல்றாங்க. மதுவிலக்காமல் இப்படி சொல்றாங்க, ஒன்றுமே கிடையாது. மதுவை மாற்ற மாட்டாங்க. மக்கள் பல நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்காங்க. சாலை வசதிகள், பக்கீரோட சீரமைப்பு, நிறைய அடிப்படை வசதிகள் பண்ணதுனால திமுக நான் எப்பவுமே நல்லாச்சு. நான் எப்பவுமே டிஎம்கே தான் போயிட்டு இருக்கேன். எப்பவுமே டிஎம்கே.